Thanks for the surprise, Neha. Welcome, honey. A small gift. உனக்காக. Wow, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன? அண்ணியோட பர்த்டே ஆகட்டும், என்னோட பர்த்டே ஆகட்டும், இல்ல அனிவர்சரியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீயே gift கொடுக்கறியே. ஆக்சுவலி செலிப்ரேட் பண்றவங்களுக்கு தானே gift கொடுக்கணும். இதுல எனக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? அன்புங்கிற சம்பந்தம் இருக்கு. ஏன் மன திருப்திக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களோட மனசுக்கு எந்த பாக்கியம் வைக்க கூடாது. அவங்க சந்தோஷத்துக்கு காரணமா நாம இருக்கணும். சோகத்துல இருக்கும்போது எந்த பாக்கியம் வைக்க கூடாது, காரணமும் இருக்க கூடாது. எங்களோட சோகம், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே நீதாம்மா. என்ன அண்ணி டாக்டர் ஒய்ஃபா வந்தீங்க, இப்ப இவர் கூட சேர்ந்துட்டு தத்துவம்லாம் பேசுறீங்க. எனிவேஸ் உங்க ரெண்டு பேருக்கும் வெரி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. அண்ணி இது உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. குடு. நைஸ் நைஸ் நைஸ். நைஸ்ல. சரி நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன டாக்டர்? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் லேடிஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடலுக்கு போகணும். Excuse me? Just 3 hours. Hello. சீக்கிரமா வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நோ. ஏய் டென்ஷன் ஆக வேண்டாம். 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். ஆனிவர்சரி ஸ்பெஷல். பாரிஜாதா தேடி தேடி வந்தா மோக சுவாசம் தந்தா தம்புரா போல் நின்றா மோகராகுஷி ஏனில் வந்த ராட்சசி அன்பில் கண்ட ஓர்பசி ஆழம் கொண்ட நீரசி பாடி வந்தா மோக சுவாசம் தந்தா தாகம் காமடி
அண்ணே, நாளைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டில் பார்ட்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு. ம். சந்தியா, நாளைக்கு February 14th வேலண்டைன்ஸ் டே. என்னம்மா விஷயம்? யாரையாவது லவ் பண்றியா என்ன? ஓஹோஹோ சந்தியா, இவ பிளேட் எல்லாம் ரங்கோலி ஆக்கிறத பார்த்தாலே யாரோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் கழுத, என்ன விஷயம்? இங்க பாரு, உனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிளி கோ ஹெட். எனக்கு இது பிடிக்கல. நான் இப்ப என்ன சொன்னாலும் உன்னோட மண்டைக்கு ஏற போறது இல்ல. ஏன்னா நீ இப்ப இருக்கிற ஸ்டேஜும் உன்னோட வயசும் அப்படி. உன்னோட ஸ்டேஜையும் வயசையும் நான் கடந்து வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், லவ் பண்றதுல தப்பு எதுவும் இல்லை. ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். உன் காதலுக்கு எதிராக நாங்கள் குறுக்க வரப்போறது இல்ல, எங்களுக்கும் ஓகே தான். ஆனா அந்த பையன் வீட்டில் ஒத்துப்பாங்களா? அதுக்கு என்ன கேரண்டி? ஒருவேளை அந்த பையன் உனக்காக வீட்டை விட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, எத்தனை நாளைக்கு உன் கூடயே இருப்பான் சொல்லு? எல்லாரும் உன் அண்ணன் மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத. நான் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டம்னு கண்ணீரை துடைக்க எந்த சொந்தக்காரங்களோட கையும் வரல. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண தப்புக்கு என் அப்பா அம்மா இறந்த விஷயத்த எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை, அத பத்தி எனக்கு தெரியவும் இல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக தான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா உனக்கு ஒரு நல்ல குடும்பத்து பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுதான் எனக்கு ஆசை. நீங்க சொன்னது சரி அண்ணி. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணனா நீங்க 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட, என் அத்தை மாமா கிட்ட, வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் தலை வணங்கி பெர்மிஷன் கேட்கணும். என் விருப்பப்படி வர முடியாது, வரவும் கூடாது. எனக்கு இத்தனை நாளா ஒரு விஷயம் புரியவே இல்லை அண்ணி. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போறது, ஷாப்பிங் போறது, சினிமாக்கு போறதுன்னா யாராவது தெரிஞ்சவங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அனுப்புவீங்க. ஒரு பொண்ணு வெளியூர்ல தங்கி படிக்க போறானா ஹாஸ்டல்ல தங்கணுமா, சொந்தக்காரங்க வீட்டுல தங்கணுமான்னு எவ்வளோ யோசிக்கிறீங்க. அதுவே அவ கல்யாணம்னு வந்தா யாரோ முன்ன பின்ன தெரியாத பையனை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அவன் கூட போயிட்டு வான்னு சொல்றீங்கல்ல, இது நியாயமா நீ? எனக்கும் புதுசு தானே. தாலி கட்டினவரோட கையை புடிச்சுக்கிட்டு அக்னி குண்டத்தை சுத்தி வந்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது எல்லாரும் வெளிய ஆளுங்க மாதிரி ஒரு சின்ன நினைப்பு வரும் அண்ணி. அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி இவங்கெல்லாம் இருக்கிற மனசுக்குள்ள அத்தை, மாமா, நாத்தனாரு இவங்க எல்லாரையும் ஏத்துக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சும்மா நடிப்புக்காகவாவது சிரிச்சாகணும். அவங்க கூட குடும்பத்தை நடத்தணும். இந்த மாதிரி பிறந்த வீட்டை அந்த வீட்டுல இருக்கிறவங்கள மறக்கிற மாதிரி ஒரு கல்யாணம், இதெல்லாம் எனக்கு தேவைதானான்னு நினைச்சேன். அது வேண்டான்னா எனக்கு இந்த லவ், கல்யாணம் இது எதுவுமே எனக்கு இந்த மம்மி டாடிய பிரிஞ்சு போய் வாழ்ற சக்தி எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ எந்த பையனை விரும்புறியோ அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். Your decision is correct. யார் அது, எங்க இருக்கான்னு மட்டும் நீ சொல்லு. கல்யாணத்தை நாங்க 2 பேரும் பிரம்மாண்டமா பண்றோம். நீ வந்தா கரைந்து போறேன், உடைந்து போனேன் பாசத்தாலே. உன்னை மறந்து வாழ்வதென்னவோ, உயிரில்லாமல் வாழ்வதென்ன
கபடமில்லா தங்கையே கள்ளமில்லா புன்னகை உன்மேலே பாசம் வைத்தேன் வாழ வைப்பேன் கண்ணின் மணியே நீ உன்மேலே பாசம் வைத்தேன் வாழ வைப்பேன் கண்ணின் மணியே நீ. அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங் டக்கண்ணா, குட் மார்னிங்.